ஈசியாய் கிறிஸ்துநாதர் ஆலயம் சாம்பல் புதன் தவக்கால தொடக்க வழிபாடு. வேலூர் மாவட்டம் ரங்காபுரம் பகுதியில் உள்ள ஈசியாய் கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் இன்று சாம்பல் புதனை முன்னிட்டு தவக்கால லென்ட் தொடக்க சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. சாம்பல் புதன் தினம் கிறிஸ்தவர்கள் மனந்திரும்புதல் மற்றும் தவ வாழ்வை தொடங்கும் முக்கிய நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. கிறிஸ்து இயேசுநாதர் மனிதகுலத்தின் பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு பல பாடுகள் பட்டு நிந்திக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட தியாகத்தை நினைவுகூரும் வகையில் 40 நாட்கள் தவக்காலம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த காலத்தில் கிறிஸ்துவ மக்கள் தினமும் வேதாகம வாசிப்பு, சிலுவை தியான பாடல்கள், சிலுவை சிந்தனை செய்திகள், உபவாச ஜெபம் மூலம் இயேசுநாதரை நினைவு கூர்ந்து தியானத்தில் ஈடுபடுகின்றனர். ரங்காபுரம் ஈசியாய் கிறிஸ்துநாதர் சபை ஆயர் ராபர்ட் கிங்ஸ்லி அவர்கள் வழிநடத்தலில் நடைபெற்ற இந்த சிறப்பு ஆராதனையில் சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு உபவாச ஜெபத்தில் ஈடுபட்டனர். இந்த தவக்காலம் முழுவதும் மாலை நேரங்களில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற உள்ளதாக ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியதும், அப்பொழுது நான் குறைந்த மழையும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாடாதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியதும். உமது சமூகத்திற்கு ஏற்கும் பலிகள் மறுகுண்ட ஆவிதான். தேவனை நெருங்குண்டதும் மறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. அப்பொழுது இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவராய கர்த்தருக்கு கோயில்களையும் பானபலிகளையும் செலுத்துவதற்கான விசேஷித்த ஆசைகளை கூறுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை சுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மலையையும் விட்டு புறப்படுவார்கள். கர்த்தரின் பணியுடையவராகிய நமக்கு ஜீவன் உள்ள வரைக்கும் கடவுளுக்காக வாழ பிரயாசப்படுகிற நமக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல தருணம். அதனால ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு துவங்கி 7:20க்குள்ளாக நிறைவேற்றோம். சரிங்களா? 10 minutes நீங்க வீட்டுக்கு போயிடலாம். நீங்க தனித்தனியா வந்திருப்பீங்க, வர முடியாதவர்கள் இருப்பீங்கன்னா ஒரு டீமா சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கான வாகனம் ஒழுங்குகளை நாங்கள் செய்து தருவதற்கு வாய்ப்பு. அதுக்காக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கே 40 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்ததாவது மோசே சீனாய் மலையிலே 40 நாட்கள் குசியாமலும் குடியாமலும் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்கள் 40 வருடம் வனாந்தரத்திலே பயணித்தார்கள். அடுத்ததாவது மன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு 40 வருடம் கொடுக்கப்பட்டது. எலியா வனாந்தரத்திலே 40 நாள் நடந்து சென்றார். இயேசு 40 நாட்கள் வனாந்தரத்திலே அவர் உபவாசித்தார். சோதனைகளை எதிர்கொள்வதற்கு முன்பதாக அவர் இருந்தார். அடுத்ததாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து 40 நாளளவும் அவர் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு பரமேறுதலுக்கு முன்பதாக 40 நாளளவும் ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு அவர் தன்னை காண்பித்தார். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 40 நாள். இதிலிருந்து வந்ததுதான் இந்த 40 நாள் தவக்காலம். சரி, 6வது அதிகாரத்துல நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா தெரியும். உதாரணம் 6வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. உதாரணம் 6:5.
உன் முழு ஆத்துமாவோடும் ம். உன் முழு பலத்தோடும் ம். அன்பு கூறுவாயாக. எப்பொழுதுமே கடவுள் நம்மிடத்தில் கேட்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முழுமையான மனம் திரும்புதல், ஒரு முழுமையான மாற்றம். இன்னும் சொல்ல போனால் 100% பெர்ஃபெக்ட். ஒரு விஷயத்தை நாம் முழுமையாக செய்ய வேண்டும். அனனியா சப்பீராள் ஏன் தேவாலயத்திலே மடிந்து போனார்கள்? காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் விருப்பத்தை படைத்தார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒரு பொருளை ஒழித்து வைத்தார்கள். இதுதான் அவர்கள் செய்த தவறு. அப்படியானதை எசேக்கியாவுக்கு வருகின்றது. எசேக்கியா ஜெபிக்கின்றார். ஜெபித்து கடவுளிடத்திலே போராடி ஜெபிக்கின்றார். கடவுளிடத்திலே ஒரு அடையாளத்தை கேட்டு ஜெபிக்கின்றார். சுகம் பெறார்கள். எந்த தீர்க்கதரிசி சொன்னாரோ, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொன்னாரோ, அதே தீர்க்கதரிசி மூலமாக மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை வருகின்றது. அவர் என்ன சொல்றாரு? இன்னும் 15 நாளில் நீ ஆலயத்திற்கு போவாய், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்குவேன். ஆம், பல நேரங்களிலே நமக்கு புரிவதில்லை, நமக்கு தெரிவதில்லை, நம்முடைய ஜெபத்தின் வலிமை நாம் உணர்வதில்லை பல நேரங்களிலே. ஆனால் கடவுளுடைய திட்டங்களுக்கு மேலானவை நம்முடைய ஜெபங்கள். ஏனென்றால் நம்முடைய தகப்பன் இரக்கமுள்ள தகப்பன். அவருடைய திட்டங்களை விட நம் வாழ்வு அவருக்கு பெரியது. அவருடைய விருப்பங்களை விட, அவருடைய கட்டளைகளை விட நம்முடைய வாழ்வு, நாம் அவருக்கு மேலானவர்கள். அதனால் இந்த தவக்காலங்களிலே ரிட்டர்ன் டு தி லார்ட், நாம் கடவுளை நோக்கி திரும்புவோம். நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடுவோம். ஒருத்தர் சொல்லுவாங்க, உனக்கு நீயே முதல் நீதிபதி என்று சொல்லுவாங்க. நாம் செய்கின்ற தவறுகள் நமக்கு தெரியும். நாம் கடவுளிடத்திலே மனம் மருந்து அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நம்முடைய தவறுகளை உண்மையும் என்று சொல்லி, மூன்றாவது நாம் மனம் திரும்புவோம். கடவுளை நோக்கி மனம் திரும்புவோம். பேதுருவுக்கும் யூதாஸுக்கும் ஒரே வித்தியாசம் தான். யூதாஸ் ரிக்ரெட் அடைந்தார். தன்னுடைய பாவத்தை நினைத்து மனம் வருந்தினான், ஆனால் மனம் திரும்பவில்லை. பேதுரு தன்னுடைய பாவத்தை எண்ணி மனம் வருந்தினான், மனம் திரும்பினான். நாம் பேதுருவாக வாழ்கிறோமா அல்லது யூதாஸாக வாழ்கிறோமா? இந்த நவகாலங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை பலப்படுத்துகின்ற நாட்களாக அமையட்டும். இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.